ஏன் லியோ ட்ரெய்லர்ல வந்து ஹைனா விஎஃப்எக்ஸ் மாதிரி மற்ற படங்கள்ல பண்ண முடியலன்னு தெரியுமா? அப்புறம் மூவில எப்படி வந்திருக்குன்னு தெரியல. பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் லயன் கிங் மாதிரி போட்டோ ரியலிசம் நம்ம மூவில கொண்டு வர முடியலன்றத சிம்பிளா சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 3D மாடல் பண்றீங்கன்னா அதை கேமரால காட்ட போறது இல்லைன்னா அதை நீங்க 3D மாடல் பண்ணவே தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோபோட் பண்றீங்கன்னா அதோட மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் காட்ட போறது இல்லைன்னா அதை மாடல் பண்ணவே தேவையில்லை. இதுவே நீங்க அனிமல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஸ்கெலிட்டன், மசில்ஸ், ஈவன் பாடி ஃபேட் கூட பண்ணுவாங்க. அப்பதான் அந்த அனிமல்ஸ் நடக்கும்போது ஓடும்போது அதோட மசில்ஸ் எல்லாமே அனிமேட் பண்ண முடியும். இதை மேனுவலா பண்றது ரொம்ப கஷ்டம். இதை சிமுலேஷன் தான் பண்ணுவாங்க. இதை பண்றதுக்கு சிஎஃப்எக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்டே இருக்கு. அதுக்கப்புறம் க்ரூமிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. அவங்க தான் டிஜிட்டல் பார்பர்னு சொல்லலாம். அந்த அனிமல்ஸோட ஹேர் எப்படி வரணும், அந்த ஹேர் டீடைல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். அதை ஹேண்டில் பண்றதுக்கான பிசி ஃபர்ஸ்ட் வேணும். நம்ம பார்த்த லயன் கிங் மூவியை ஒரு நார்மலான சிஸ்டம்ல ரெண்டர் பண்ணி இருந்தீங்கன்னா 8790 இயர்ஸ் ஆயிருக்கும் ரெண்டர் ஆகி முடிக்கும். அனிமேஷன்ஸ்லாம் மேக்ஸிமம் ரெஃபரன்ஸ் பார்த்து தான் பண்ணுவாங்க. என்னைக்காச்சும் நீங்க ஒரு ஹியூமனும் ஒரு சிறுத்தையும் ஸ்மாக் டவுன் போட்டு பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ரெஃபரன்ஸே இல்லாதனால அனிமேஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதுல நான் ஒரு 3 டிபார்ட்மெண்ட் தான் சொல்லியிருப்பேன். இதை தவிர நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஒரு அனிமல் கிரியேட் பண்றதுக்கு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டும் தேவைப்படும், அப்புறம் டைமிங்கும் தேவைப்படும். ஸோ அதனால தான்